மகாநதி அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கங்கா ஆசைப்பட்ட மாரியே அவங்களுக்கு வளகாப்பு பண்ற நாள் வந்துருச்சு. கங்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எங்க இன்னும் மாமா வரலையான்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரி கிட்ட கேட்பாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் கால் பண்ணிட்டேங்க, மாமா வந்துட்டு இருக்காங்களாம், வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கங்காவுக்கு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா குமரன் பார்த்தீங்க அப்படின்னா, டைம் ஆக ஆக இன்னும் வராம இருக்காரு. அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் முடிச்சுட்டாரு. கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. அத வந்து மதியானம் 3 மணிக்கு குடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா பணத்த மட்டும் எனக்கு கொஞ்சம் இப்ப குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் குடுத்தவர்கிட்ட குமரன் வந்து கேட்குறாரு. "நீங்க 3 மணிக்கு ட்ரெஸ்ஸ குடுத்துருங்க. நான் உடனே பணத்தையும் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மணிக்கு குடுக்குறதுலயே வந்து அந்த ட்ரெஸ் குடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே உறுதியா இருக்காங்க. ஆனா குமரன் வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. "எனக்கு அர்ஜென்ட்டா அந்த பணம் தேவைப்படுது. கொஞ்சம் இப்பயே குடுத்துருங்க, குடுத்துருங்கன்னு" சொல்லி பொறுமையா கேட்குறாங்க. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்றாங்க. அதனால குமரன் வந்து கோவமா கத்திர்றாரு. அதுக்கப்புறம் இப்படியே சண்டை போட்டு பேசி பணத்த வாங்கிட்டு போய் கங்காவுக்கு வாங்க வேண்டிய அந்த ஒட்டியானத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அவங்களுக்கு சர்ப்ரைஸா பார்த்தீங்க அப்படின்னா, கங்கா கேட்ட ஒட்டியானத்த அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு குமரன். ஆனா அது தெரியாம குமரன பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் முன்னாடியும் கங்கா வந்து அசிங்கப்படுத்துறாங்க. குமரன் வந்து கங்கா கழுத்துல மாலைய போட வராரு. ஆனா கங்கா பார்த்தீங்க அப்படின்னா, மாலைய தூக்கி வீசிட்டு, "இப்ப மாலைக்கு ஒண்ணு தான் குறைச்சலா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, "இவர நம்பி எப்படிதான் புள்ள பெத்துக்க போறேன்னு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே கத்துறாங்க. ஆனா குமரன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையில இருந்த அந்த ஒட்டியானத்த வெளிய எடுக்குறாரு. இந்த ஒட்டியானத்த வாங்க தான் கங்கா லேட் ஆயிருச்சு. அதனால தான் நான் லேட்டா வந்தேன். அதனால தான் 4 நாளா வந்து நான் வீட்டுக்கு வராம நான் வேல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் வந்து கங்கா கிட்ட சொல்லுவாரு. எனக்கு உனக்கு எவ்வளோ செஞ்சாலும் உனக்கு பத்த மாட்டுது கங்கா. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்பவே பாவமா வந்து கங்கா கிட்ட சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு குமரன ஃபீல் பண்ண வச்ச அந்த கங்கா பார்த்தீங்க அப்படின்னா, திருந்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.